2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் சூடானதையும் 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு செவந்து வரும்போது நம்ம துருவி வச்சுருக்கிற பூசணிக்காயை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நான் 300 கிராம் பூசணிக்காய் வந்து எடுத்துருக்கேங்க. நம்ம பூசணிக்காய் வேகிறதுக்காக ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. நூறு ml பால் சேர்த்திக்கலாங்க. பாலில் நல்லா சுண்டி வற்ற வரணுங்க. வற்றி வந்துருச்சுங்க. 100 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நம்மளுக்கு அல்வா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. நம்மளோட பம்கின் அல்வா வந்து ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.